வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் யூடியூப் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள். கதைகளை வெளிப்படுத்துகின்ற இன்ஸ்டாகிராமிற்கும் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிக பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பானது இளம்பெண் திருமதி அரசம்மாளின் கவலைகள். இளம்பெண் திருமதிக்கு என்ன ஆயிற்று? கதைக்குள் செல்வோம். வேப்பேரி என்பது ஓர் அழகிய இயற்கை எழில்கொஞ்சும் கிராமப் பகுதி. அங்கே கிராமத்து வாசிகளாம் ஆண்களும் பெண்களும் தங்களின் உடல் உழைப்பால் வாலிப முறுக்கோடு திகழ்வர். ஆண்களை விட வாலிப பெண்களே மிகவும் அழகு உடையவர்கள். குடும்ப பாங்கான பைங்கிடிகள், சூதுவாது தெரியாத அப்பாவிகள் என்றும் சொல்லலாம். அப்படிப்பட்டவர்களில் ஒருத்தியை தான் விரும்பியபடி அவளை ஏமாற்றி அவளது திருமண ஆர்வத்தை பயன்படுத்தி அந்த கிராமத்து அழகியாம் இளம்பெண் அரசம்மாளை திருமணம் செய்து கொண்டான் ஓர் பட்டினத்து வாசி. திருமணம் புரிந்த அந்த மிராசு செல்வந்தன் கமலக்கண்ணன் செல்வமிக்க நவநாகரிக பட்டினத்து வாசி என்பதில் குறைவில்லை. ஆனால் அழகு உள்ள இடத்தில் ஆபத்து இருக்கும் என்பதை போக போக புரிந்து கொள்ள வேண்டும். அரசம்மாளை விட 20 வயதுக்கு மேல் மூப்பு உடையவன் இந்த முதுவாலிபன். கிராமத்து பெண்ணையும் அவர்கள் குடும்பத்தையும் தன் செல்வ வசதியையும் காட்டி தனது ஒப்பனைகளால் இளமை போல் அவனை மாற்றி காட்டி திருமணம் என்ற பெயரில் அவளை சொந்தமாக்கி கொண்டான். வயது 40க்கு மேல் ஆகிய நிலையிலும். இது உண்மையில் 2வது திருமணம் என்பதை எவரும் அறியவில்லை, திருமதி அரசம்மாள் உட்பட. முதல் திருமணம் என்றே சொல்லி யாவரையும் ஏமாற்றிவிட்டான் இந்த செல்வந்தன். பிறகு போக போக எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு நேரில் அறிந்து கொண்ட இந்த பேதைப்பெண் இளம் நங்கை திருமதி அரசம்மாள் மிகவும் வாழ்க்கையை வெறுத்தாள். உள்ளுக்குள் நொந்தும் போனாள். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் கிராமத்து நம் உறவினர்கள் மனம் பாதிக்கும் என்று கருதி தன் மனதுக்குள் அடக்கி கொண்டாள். இவன் ஒரு செல்வந்தன் பங்களாவாசி என்பதால் தன் ஏழ்மை நிலை மாறும் என்று அந்த அடிப்படையில் யாவற்றையும் பொறுத்து ஏற்று வாழ்ந்தாள். அழகு மற்றும் ஒப்பனை செய்து கொள்வதால் வயதான நிலையிலும் தன் கணவன் வாலிப வேடம் போட்டு திரிகின்ற ஒரு வகை பசுத்தோல் போர்த்திய புலியாகவும் பவனி வருவதையும் எண்ணி பொறுத்தே வாழ்ந்தாள் இந்த இளம் நங்கை அரசம்மாள். இளமை முதுமைக்கு பலியானது என்றே கருத வேண்டும். பட்டினத்து வாசிகள் பலர் 2ஆம் திருமணத்தில் கூட இப்படிப்பட்ட அழகு தேவதையாம் அரசம்மாள் போன்ற இளம்பெண்ணை எப்படி சரி செய்து மடக்கினான் என்றும் உள்ளுக்குள் ஏங்கினர். அவள் அழகைக் கண்டு பொறாமையும் பட்டனர் சில செல்வந்தர்கள், இளம் வாலிபர்கள், திருமணம் ஆகாதவர்கள். 2ஆம் திருமணத்தால் கமலக்கண்ணனை பார்க்க வருவது போல் இவனிடம் முன்பு பேசாமல் இருந்த பல நண்பர்களும்
நட்பு உறவு என்ற முறையில் வீட்டிற்கு வந்து பேசி செல்வதில் பழைய வழக்கத்தை மீண்டும் அரசம்மாளுக்காக புதுப்பித்து கொண்டனர் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் வந்து போவோரில் சிலர் சபல புத்தி உடையவர்கள் என்பதை அரசம்மாள் தனது கற்பின் தன்மையால் உணர்ந்து கொண்டாள். அரசம்மாளோ அத்தகைய கற்பு நிலை உடையவள். சபல புத்தியுடைய கழுகு பார்வை உடையவரின் நோக்கத்தினையும் செயல்பாட்டையும் அறிந்து எண்ணி மிகவும் உள்ளுக்குள் வேதனைப்பட்டாள். இதை தன் கணவனிடமோ தான் பிறந்த வீட்டாரிடமும் சொல்ல மனமில்லை. சமையல் மற்றும் ஆடல் பாடல்களில் அரசம்மாள் வல்லவள் என்பதை தன் நண்பர்களுக்கும் அதை புரிய வைத்து மிகவும் பெருமைப்பட்டு கொண்டான் இந்த கமலக்கண்ணன். திருமணத்திற்கு பிறகு போக போக தன் கணவன் செல்வந்தன் என்பதால் அவனது மமமா பழக்கத்திற்கு அடிமையானவனும் கூட என்றும் கூட்டாளிகளுடன் சேர்ந்து மமமா பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டான் என்பதையும் தெரிந்து நொந்து கொண்டாள். உள்ளுக்குள் வேதனையும் பட்டால் செய்வது அறியாது. அது என்ன மமமா பழக்கம்? அதாவது மது, மங்கை, மாமிசம் இம்மூன்றையும் சேர்த்துத்தான் மது, மங்கை, மாமிசம். அதை மமமா பழக்கம் உடையவள் என்று கருதினாள் இந்த கிராமத்து பைங்கிளி. இவனிடத்து குரங்கின் கையில் மாட்டிய பூமாலை ஆனாள். சிதறிப்போனாள் மனதால் வாழ்வில். இவன் போதையில் உள்ளபோதும் சூதுவாது அறியாத நிலையில் மற்றவர்களுடன் சேர்ந்து கும்மாளமடிக்கும் நிலையிலும் இளம் வாலிப செல்வபலமுடைய சில நண்பர்கள் வீட்டிற்கு வருவது போல் வந்து அரசம்மாளை பார்த்து நோட்டமிட்டு பரவசமாகி அவளை அடைதற்கும் வழி தேடி தவித்தனர். செய்வது அறியாது. அதன் உட்கருத்தை அறிந்து கொண்டாள் அரசம்மாள். அந்த கழுகு பார்வையாளர்கள் இடையே மாட்டிய கூண்டு பறவை போல் ஆனாள். ஆனால் அவர்கள் கையில் ஒரு நாளும் சிக்கவில்லை இந்த கற்புடைய கிராமத்து பைங்கிளி. வெறித்தனமான அவர்கள் பார்வை என்பதோ அவளுக்கு அழகிய முயல் ஒன்று பசிமிக்க ஓநாய்களிடம் சிக்கி தவித்தது போல் ஆயிற்று அவள் நிலை. என்ன செய்வாள்? தப்பிக்க வழியறியாது திணறினாள். தன் கணவனிடத்தும் சொல்ல முடியவில்லை. சொன்னாலும் அவன் உணரும் நிலையிலும் இல்லை. என்ன செய்வாள்? போதை தெளியும் வரையில் கணவன் அதனையெல்லாம் அறியும் நேரம் வரும் வரையில் ஓர் அறைக்குள் சென்று மறைந்து ஒளிந்து தனது கற்பை எல்லா சூழ்நிலையிலும் காத்து கொண்டாள் இந்த பேரழகி. அப்போது காத்து கொண்டு உள்ளிருக்கின்ற போது ஒரு பழைய பாடல் ஒன்று அவளுக்கு நினைவு வந்தது. பட்டணம்தான் போகாதீங்க மாப்பிள்ளை என்ற பழம்பாடல் அவள் மனதில் வந்து சென்றது. பயத்துடன் சில வேளை முன்பு திருமணமான பொழுது ஆரம்பத்தில் தனது கணவன் தான் ஒரு அழகிய இளம்பெண்ணை செல்வ பலத்தால் மடக்கி திருமணம் செய்து கொண்ட நிகழ்வை, திருமணம் செய்து கொண்டு வந்ததை செல்வமிக்க தனது நண்பர்கள் பலர் அறிய வேண்டும் என்பதற்காக விருந்து உபச்சாரங்களுக்கும் அவரவர்கள் மாளிகைக்கும் மனைவி அரசம்மாளை உடன் அழைத்துச் செல்வது வழக்கமாயிற்று. கூனி குறுகி உடன் சென்றால் அந்த பேதை பெண். சில நேரங்களில் அங்கே அதுபோன்ற இடங்களுக்கு செல்வதையும் விரும்பாமல் முகம் கோணினாள். அந்த நிலை அறிந்த கமலக்கண்ணன், என்ன வயதானவன் என்று கருதுகிறாயா? வயதானவனுடன் போவது உனக்கு, இளம் வாலிபமாகிய உனக்கு சிரமமாக உள்ளதா? கேலி செய்வார்கள் என்று நினைக்கிறாயா? என்ன உனக்கு முகம் கோணல் என்று பலவாறு கேள்வி கேட்டான். இந்த கேள்வியை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அவளும் அப்படி நினைக்கவில்லை.
தனியே அவள் தனது அறையுள் பதுங்கியிருந்தபோது மேலும் பல பழைய நினைவுகள் அவளுக்கு வந்தன. மனைவியாம் இவள் அறிந்த கலைகளாம் ஆடல், பாடல், சமையல் கலைகள் போன்றவற்றைப் பற்றி பிறரும் அறிந்து பெருமைப்படட்டும் என்ற நோக்கில் அதையெல்லாம் பலர் முன்னிலையில் அரசம்மாளை நிகழ்த்தி காட்டச் செய்திடுவான், கட்டளையிடுவான் இந்த கண்ணன். வேறு வழியின்றி கணவன் ஆசையை கூனி குறுகி நிறைவேற்றுவாள். என் செய்வாள் பேதை பெண்? பாடலிலோ சமையலிலோ அவளுக்கு ஒன்றும் வருத்தமில்லை. ஆனால் பலரது தகாதவர்கள் முன்னிலையில் செல்வ மாளிகையில் எப்படி பலர் குடித்து கும்மாளமிடுகின்ற அந்த இடத்தில் தன்னை நாட்டியமாடச் செய்வது அவளுக்கு பிடிக்கவில்லை. உள்ளுக்குள் மனதுக்குள் வெறுத்தால் வறுத்து விடுவான் தன் கண் பார்வையால் என்பது அவளுக்கு தெரியும். பரதநாட்டியத்தில் கூட சிலரது நோட்டம் வித்தியாசமாக இருக்கும். பார்வை அங்குமிங்கும் அவர்கள் கண்கள் நோட்டமிடும். இதையெல்லாம் அறிந்தவள் நடனமாடிக்கொண்டே பழைய பாடல் ஒன்றை நினைவு கொண்டாள். அங்கொன்னு முழிக்குது, ஆந்தை போல் விழிக்குது, ஏமாளி பொண்ணு என்ன ஏதேதோ நினைக்குது, ஏதேதோ நினைக்குது என்ற அந்த பழைய பாடலையும் நினைவு கூர்ந்து வருத்தப்பட்டு கொண்டாள், பொறுத்து கொண்டாள். இவளது நியாயமான உணர்வுகள் கணவனுக்கும் புரியவில்லை. சில நேரம் அடிக்கடி தன்னுடன் பெரிய பொழுதுபோக்குக்கு அழைப்பான். அவள் மறுப்பது போல் முகபாவம் காட்டினால் மறுபடியும் வெறுத்து ஒதுக்குவான். நான் வயதானவன் என்பதாலா என்று அடிக்கடி கேள்வி கேட்பான். இப்படி ஒரு மன வேறுபாடா தன் கணவனுக்கு? நாம் நினைக்காத, அப்படி தவறாக நினைக்காத சூழ்நிலையிலும் தன் கணவன் போன்றவர்களும் உலகில் உள்ளார்களே என்று அரசம்மாள் நொந்து போனாள். கிராமிய வசந்தம் பட்டினத்து செல்வர்களிடத்து கிடைக்கவில்லை. திருமண ஆசையால் ஏழை பெண் அரசம்மாள் பட்டினத்து செல்வமோகம் தலைக்கு ஏற திருமணம் செய்து கொண்டதால் இந்த பட்டினத்து செல்வமோகம் எப்படி இருக்குமென்றும் நாளடைவில் அறிந்து கொண்டாள். மனைவியின் உணர்வுகளை துளியும் மதிக்காத கணவனை எண்ணியும் வேதனைப்பட்டாள். சில ஆண்களின் குணம் இப்படித்தான் இருக்குமோ என்றும் அறிந்து கொண்டாள். ஆழம் தெரியாமல் காலை நீரில் விட்ட நிலையை உணர்ந்து பார்த்தாள். கமலக்கண்ணன் போன்றோர் அரசம்மாள் போன்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழ்ந்தாள். இல்லறமும் நல்லறமாகி பாராட்டப்படுமே, ஏன் சிலர் அதை அறிவதில்லை? மற்றவருக்கு பிடிக்காத ஒன்றை அவர்கள் மேல் திணித்து வற்புறுத்தி அதை செய்யச் சொன்னால் வாழ்வு கசக்கத்தானே செய்யும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நிம்மதி கிடைக்குமா? நிம்மதியை தேடுவோர் மனைவியின் உணர்வுகளையும் புரிந்து வாழுங்கள். வாழ்க வளமுடன்.